மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் சதுப்பு நில காடுகள்னு சொல்லுவாங்க. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. நம்ம ஒரு நடு காட்டுக்குள்ள சதுப்பு நில காட்டுக்குள்ள இருக்கோம். லைம்ஸ்டோன் கேவை பார்க்கலாம் தான் வந்தோம். எவ்வளவு தூரம் போகணும்னு தெரியல. இன்னும் 200 மீட்டர்னு போட்டிருக்காங்க. பையா 2 கிலோமீட்டர்ன்ற காமெடி மாதிரி தான் இருக்கு. நடந்துகிட்டே இருக்கோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் கே கண்ணன் களஞ்சியம். நான் சுவன்ராஜ். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம அந்தமான் ஐலாண்ட்ல பேரட்டாங்ன்ற ஐலாண்டு போறதுக்காக ஜிர்காட்டாங்ன்ற செக் போஸ்ட்டுக்கு வந்திருக்கோம். இந்த செக் போஸ்ட்டுக்கு வரணும்னா வந்து காலையிலே நம்ம சீக்கிரமாக கிளம்பி வரணும். ஸோ நம்ம மதுரையிலேருந்து அந்தமானுக்கு எப்படி வந்தோம், ஃப்ளைட்டில் எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ், இதை பற்றி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கணுன்னா வந்து அதுக்கான லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ பார்க்கலாம், இல்லை அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து கூட இது பார்க்கலாம். அண்ட் வந்து நம்ம நிறைய வீடியோஸ் போட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பேரட்டாங்ன்ற ஐலாண்டு போனோம்னா வந்து நம்ம அந்தமான் ஆதிவாசிகளான ஜர்வா வாழும் பகுதியை கடந்து போகணும். இப்போ நாங்கள் வந்து ஜிர்காட்டாங் செக் போஸ்ட்டில் காலையிலே வந்து இங்கே சில ஃபார்ம்லாம் ஃபில் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதை ஃபில் பண்ணிட்டோம். காலையில் 4 மணிக்கே வந்துட்டோம். 4 மணிக்கு எதுக்கு வந்தோம்னா வந்து இங்கே ட்ராவல் பண்ணுறதே ஒரு போர்ட்லேருந்து ஒரு 70 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே வரும். அதுக்கப்புறமா அங்கேருந்து நம்ம ஒரு ஃபெரியை பிடிச்சி போகணும். ஸோ இது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா, நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபில் பண்ணி ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி போகணும். ஃபார்மில் வந்து நம்மளோட ஆதார் கார்டு நம்பர், இந்த மாதிரி நம்பர்லாம் ஃபில் பண்ணணும். இங்கே பாருங்கள், வண்டி டேங்கர் லாரி, பெட்ரோல் வண்டிலாம் இருக்கு. ஸோ இந்த லாரியெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு ஷிப்பு மாதிரி இருக்கும். அதில் வந்து ஏற்றிடுவாங்க. நம்ம காருமே கூட அதில் போகலாம். நாங்கள் வந்து காரை செக் போஸ்ட்டில் பார்க் பண்ணிட்டு எடுத்து தான் போனோம். சிலர் காருமே ஏற்றிடுவாங்க, பஸ்ஸுமே அதில் தான் போகும். ஸோ வரிசையாக போகணும். இங்கே நம்ம காட்டுவாசிகளை பார்க்க வாய்ப்பு இருக்கும். ஆனால் வந்து அது அவங்களா வந்தால் தான் பார்க்க முடியும், நம்ம போய் பார்க்க முடியாது. கொஞ்ச நேரத்திலேயே வந்து நாங்கள் வந்து பேரட்டாங் ஐலாண்டு வந்து ரீச் பண்ணிட்டோம். ஒரு 2 hours ரோட் ட்ராவலுக்கு அப்புறமா வந்து செக் போஸ்ட்லேருந்து இந்த ஃபெரியை பிடிச்சி அப்புறமா வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து நாங்கள் பேரட்டாங் ஐலாண்டு இறங்கிட்டோம். பாருங்க, இதுல இருந்தாங்க இந்த காரு பஸ்லாம் இறங்கி வருது. ஸோ பஸ்ஸில் டிக்கெட் எடுத்தவங்க வந்து அப்படியே பஸ்ஸை ஏற்றிடுவாங்க இந்த பெரிய போட்டில். அவங்க வந்து அப்புறம் இங்கே வந்து இறங்கிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து பேரட்டாங் ஐலாண்டு ஒரு ஸ்பீட் போட் எடுத்துட்டு லைம்ஸ்டோன் கேவுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஒரு போட்டில் மேக்ஸிமம் 10 பேர் போகலான்னு சொன்னாங்க. நாங்கள் ஒரு 3 பேர், அப்புறம் இன்னொரு 3 பேர், அப்புறம் போட் ஆப்ரேட் பண்ணுற 2 பேர் போனோம். ஒரு ஆளுக்கு இங்கே வந்து ஸ்பீட் போட்டில் வந்து கொஞ்சம் 700 to 900 அந்த ரேஞ்சில் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ வந்து நம்ம ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரையில் வந்து அந்த கரையோரமாகவே போயிட்டு இருக்கோம். மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் பேரட்டாங் ஐலாண்டோட கரையோரமாக போயிட்டு இருக்கோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நான் வந்து அந்த மாதிரிலாம் நிறையா வீடியோஸ் போட்டிருப்பேன். எல்லாமே வந்து அந்த பெரிய பெரிய ஷிப்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக போகும். ஆனால் ஸ்பீட் போட் வந்து ஸ்பீடாக போகிறது, அந்த தண்ணிக்குள் நடுவில் போகிறது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம், லைம்ஸ்டோன் கேவ் நோக்கி போயிட்டு இருக்கோம். ஸோ அதனால வந்து கொஞ்ச நேரம் வந்து ஜர்வா அவங்கலாம் யாருன்னு சொல்கிறேன். இவங்க வந்து ஒரு பழங்குடியின இனம். அவங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நாகரிகம் அடைஞ்சு வந்துடுறாங்க. ஆனால் இவங்களை வந்து நம்ம ஃபோட்டோவோ வீடியோவோ எடுக்கக்கூடாது. போகிற வழியில் அவங்களுக்கு கை காமிக்கக்கூடாது. கை காமிச்சா வந்து அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளை அட்டாக் பண்ண வராங்கன்னு நினச்சி அவங்க நம்மளை நம்மளை அட்டாக் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே வந்து நிறைய ரூல்ஸ் இருக்கு. அதெல்லாம் நான் என்னன்னு சொல்கிறேன். அவங்க ஃபோட்டோவோ வீடியோஸோ எடுத்தோம்னா வந்து நம்மளுக்கு ஃபைன் போட்டுருவாங்க. 3 வருஷம் ஜெயில் இந்த மாதிரிலாம் இருக்கு. அவங்க நம்ம இப்போ கார்ல ரோட் டிராவல் அப்போ வந்து நம்மளை முன்னாடி பின்னாடி வந்து லைனா ஒரு 50 வண்டி போதுனா, முன்னாடி வண்டி, நடுவில் ஒரு வண்டி, பின்னாடி ஒரு வண்டின்னு ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் வருவாங்க. ஸோ அதனால பயப்பட வேணாம். நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைனாலும் அவங்க வருவாங்க. வண்டியை நிப்பாட்டாம போகணும்லாம் சொன்னாங்க. அண்ட் ஓவர்டேக்கும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்கு. ஸோ இந்த ரூல்ஸ்லாம் சொல்லி அவங்களை பயன்படுத்தல. இந்த ரூல்ஸ் தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றேன். யாராவது பிளான் பண்ணீங்கன்னா வந்து தெரிஞ்சுட்டீங்கன்னா வந்து நம்ம அதுக்கேற்றபடி இருக்கலாம். இந்த ஜர்வா இன மக்களுக்கு இந்த இடம் தான் கோயில் மாதிரி. ஸோ நம்ம போற வழியில அவங்கள டிஸ்டர்பும் பண்ணாம இந்த குப்பைகள் போடாம சுத்தமா வச்சுக்கணும். ஸோ அந்தமான் ட்ரங்க் ரோடுன்னு ஒரு பெரிய ரோடு, அந்த ரோடு வழியா தான் நம்ம வந்தோம். வந்து இடையில வந்து ஒரு சின்ன இந்த தண்ணி வரும். அதுக்கப்புறமா இந்த பேரட்டாங் ஐலாண்டுக்கு, ஸோ அந்த கரையில இந்த கரைக்கு நம்ம ஃபெரியில வந்தோம். அதுக்கப்புறம் இங்க இருந்து திருப்பி இன்னும் நிறைய ரோடு போகுது. கடைசி பாயிண்ட் வந்து டிக்லிபூர்ன்ற ஒரு இடம்லாம் சொல்றாங்க. ஸோ இது பேரட்டாங் ஐலாண்ட்ல வந்து நீங்க பார்க்க வந்தீங்கன்னா லைம்ஸ்டோன் கேவ் இருக்கு. அதுக்கப்புறமா வந்து மட் வல்கனோன்னு இருக்கு. அதுக்கப்புறம் பேரட் ஐலான்றாங்க. அந்த பேரட் ஐலாண்ட்ல இப்ப பேரட்ஸ் வரதில்லைன்னு சொல்றாங்க. ஸோ அதனால நாங்க இங்க லைம்ஸ்டோன் கேவ் மட்டும் பார்க்க வந்தோம். நான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். எனக்கு ஆப்போசிட்ல உட்காந்துருந்தேன் சொன்னா பின்னாடி பார்ப்பா முதல்ல நான் திரும்புறதுக்குள்ள அது போயிருச்சு. ஸோ வந்து நீங்க வீடியோஸ் எடுக்கும்போது கையை நீட்டிடாதீங்க பெருசா. ஸோ முதலைகள் வர வாய்ப்பு இருக்கு.
ஆனா முதலைக்கு பிறந்தவனை இந்த முதல்ல சொல்லப்படாதா? சட்டத்தை கட்டு முதல்ல வேலை வந்துட போகுது, கொஞ்சம் சும்மா இருடா. ஸோ மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுக்குள்ள என்ட்ரி ஆகும்போது, அந்த வெளியே இருந்து உள்ளுக்குள்ள என்ட்ரி ஆகும்போதே அந்த ஃபீல் செம்மையா இருந்துச்சுங்க. ஸ்பீட் போட்டில் வந்து ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்திருப்போம். ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆச்சு நம்ம வர்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து ரொம்ப நாளே பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருந்துச்சு எனக்கு. மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கு, ஆனால் வந்து நான் போல பிச்சாவரம்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி கேரளாவிலேயும் நிறைய இடம் இருக்கும். ஆனால் இந்த இடமும் நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து ஒரு கடல் வழியாக வந்தோம், அப்புறம் வந்து ஒரு காட்டுக்குள்ளே போகிறோம், சதுப்பு நில காடு. அதுக்கப்புறமும் இன்னும் நம்ம ஒரு குகைக்குள்ளே போகிறோம், லைம்ஸ்டோன் கேவ், அதாவது குகை தான் சொல்லுவாங்க கேவ்னா. ஸோ எல்லா விதமான ஒரு லேண்ட் ஃபார்மும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கு. தமிழ்ல ஐவகை நிலங்கள்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இங்க பல வகை நிலங்கள் இருக்கு. ஸோ அந்த பிரிட்ஜை பாருங்க, அந்த பிரிட்ஜு கீழே போய் நிப்பாட்டுவாங்க. அப்புறம் நம்ம அது வழியாக தான் நடந்து போகணும்னு நினைக்கிறேன். ஸோ வந்தாச்சு. நம்ம இறங்கும் போது வந்து நம்ம போட் நேமை வந்து நோட் பண்ணணும். ஏன்னா இதே போட்டில் தான் நம்ம திருப்பி போவோம். முடிச்சுட்டு பார்த்துட்டு வந்து போட்டு ஓட்டுறவங்களுமே வந்து சிலர் கைடாக வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இங்கே. ஸோ நம்ம ட்ரெக்கிங்லாம் முன்னாடி போய் அனுபவம் யாருக்காவது இருந்தாங்கன்னா அவங்க வந்து இங்கே ஈஸியாக நடந்து போயிடலாம். நான் வந்து பெருசாக ட்ரெக்கிங்லாம் போனதில்லை, அதனால நான் வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. வெயிலும் இருந்துச்சு. காலையில் எந்திரிக்கும் போது குளிராக இருந்துச்சு, 4 மணிக்கெலாம் எந்திரிக்கும் போது. அப்புறம் இங்கே ஒரு 8 o'clock மேலே அதான் நாங்கள் ஸ்பீட் போட் எடுத்து ஒரு 9 o'clock மேலே தான் நடந்து போயிட்டு இருக்கோம். வெயில், பயங்கர வெயில், நிறைய மக்கள் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஷூ போட்டு வந்தா நல்லா இருக்கும், நான் செருப்பை போட்டுட்டு வந்தேன். அதே மாதிரி இந்த இடத்துக்கு மழை காலத்துல வர்றது இன்னொரு கஷ்டமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சேறு சகதியமா இருக்கும், அட்டைப்பூச்சிகள்லாம் இருக்குன்றாங்க. டென்ஸ் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குங்க, ஒரு அமேசான் காட்டுக்குள்ள போற மாதிரி இருக்கு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல வந்து பார்த்தோம்னா வந்து ஒரு வயல் மாதிரி இருக்கு. பாத்தீங்களா, ஒரு காடு, வயல், எல்லா வகையான நிலங்களும் இருக்கு இங்க. எல்லாம் தொப்பியெல்லாம் போட்டிருக்காங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டைலுக்கு போடுறாங்கன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இது வெயிலுக்குப்பா போடுற ஸ்டைல்லப்பா, வெயிலுக்கு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. பாருங்க, மாடு, ஆடு மாடுலாம் கொஞ்சம் வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க போல இந்த ஐலாண்ட்ல. பாருங்க, வேர்லாம், மரத்தோட வேர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா. இந்த மரங்கள்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கும். அங்கங்க போர்டு வச்சிருக்காங்க பறவைகள் பத்திலாம் டீட்டெயில்ஸ். 0.5 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு போட்டிருக்காங்க. ரொம்ப தூரம் நடந்த மாதிரி இருக்கு. பையாதோ கிலோமீட்டர்னு வீரன் அதிகாரம் படத்துல வரும். இங்க இது ஏதோ ஒரு பறவை வாத்து மாதிரி இருந்துச்சு. நம்ம கிட்டத்தட்ட ரீச் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன், கொஞ்சம் கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து லைம்ஸ்டோன்னா சுண்ணாம்பு கல்லுன்னுவாங்க. அந்த பாறைகள் ஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரி இடத்துக்கு லைஃப்ல 1 டைமாவது வரணும். நான் வந்து நடக்கும்போது என்ன இடையில நின்றுலாமான்னு நினைச்சேன், ஆனா வயசான அவங்களே நடக்கும்போது நம்மளால நடக்க முடியாதான்னு அப்புறம் தான் நடந்துட்டு இருந்தேன். அங்க பாருங்க, முன்னாடி ஒரு 2 வயசானவங்க போயிட்டு இருக்காங்க பேக் வச்சு பொறுமையா. நாங்க அவங்கள கிராஸ் பண்ணி போயிட்டோம். அங்கங்க படி ஏறுது இறங்குது, ஒரு மாதிரி இருக்கு. கொஞ்சம் வயசானவங்க வந்து கொஞ்சம் யோசிச்சு வாங்க இங்க நடக்கும்போது, ஏன்னா அவங்களால நடக்க முடியுமான்னு. 200 மீட்டர்ஸ் தான் இருக்கு, வந்துட்டோம். இங்க கேவுக்கு என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து சில கடைகள் வச்சிருக்காங்க. நமக்கு டயர்டா இருந்துச்சுன்னா வந்து ஜூஸ் எல்லாம் குடிச்சுக்கலாம், லெமன் ஜூஸ். லைம்ஸ்டோன் கேவுக்கு முன்னாடி கேவுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா வந்து லைம் ஜூஸ் வச்சு விற்கிறாங்க. செமையா இருக்குல்ல, லைம்ஸ்டோன் லைம் ஏதோ கனெக்ட் ஆகுது. இங்க வந்து லைம்ஸ்டோன் கேவ்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுது, அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடம் வந்து எனக்கு பார்க்கும்போது லைட்டா குணா கேவ் ரிசம்பிள் ஆன மாதிரி இருந்துச்சு. குணா கேவுக்குள்ளேயும் நம்ம உள்ளுக்குள்ளலாம் போக முடியாது, வெளியே இருந்து ஒரு வேலி போட்டிருப்பாங்க, அது தாண்டி போக முடியாது. ஏன்னா நிறைய பேர் அதில் விழுந்து இருக்காங்க. ஆனா இந்த கேவுக்குள்ள நம்ம உள்ள வரைக்கும் போகலாம். போக போக பாதைகள் குறுகுது.
என்ட்ரன்ஸும் திருப்பி எக்ஸிட்டுமே வந்து ஒரே வழி தான். அதை தொடாமல் பார்க்க சொன்னாங்க. ஏன்னா வந்து தொட்டால் வந்து அது ஒரு மாதிரி நம்ம கருப்பாயிருன்றாங்க. இந்த மாதிரிலாம் இது ஏற்கனவே கருப்பானது. ஒவ்வொன்றும் ஒரு ஷேப்பில் வளருது லைம் ஸ்டோனு. இது வந்து தண்ணினால டிசால்வ் ஆகாது, ரெயின் வாட்டர்னால மட்டும்தான் டிசால்வ் ஆகும். ஸோ இதில் வந்து கால்சியம் கார்பனேட்டுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து நம்ம மழை தண்ணியோட அட்மாஸ்பியரிக் கார்பன் டை ஆக்சைடு கலந்து ஒரு ரியாக்ஷன் ஆகி இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது. இந்த கேவுக்கு மேலே மரங்கள் இருக்குது. இந்த மரங்கள்லேருந்து வேர்லாம் கூட இந்த கல்லில் வருது. இந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், மேலேருந்து ஒரு வெளிச்சம். இந்த இடத்துக்குள்ள டார்ச் அடிச்சுட்டு தான் எல்லாரும் போகிறாங்க. ஏன்னா வந்து அவ்வளோ இருட்டாக இருந்துச்சு. ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸுங்க. நீங்கள் கண்டிப்பாக அந்தமானில் நீங்கள் வந்து எங்கே போகிறீங்களோ இல்லை, இங்கே வாங்க. அந்த ஸ்பீட் போட்டில் ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு, மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டில் பண்ணது, அதுக்கப்புறம் இந்த லைம் ஸ்டோன் கேவ் பார்க்குறது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்குது. நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு என்ன வெறும் கல்லுன்னு தான் தெரியும். ஆனால் ஒரு இமேஜினேஷனோட பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொன்றும் ஒரு ஷேப்ஸில் எல்லாம் யானையோட ஃபேஸு, முதலையோட பல்லு மாதிரிலாம் இருந்துச்சு. இதெல்லாம் வளரும்னு சொல்கிறாங்க. எப்படிப்பா கல் எப்படிப்பா வளரும்னு கேட்டிங்கன்னா வந்து வளரும், ஆனால் பல வருஷங்கள் ஆகுன்றாங்க. இப்போ மரம் வந்து வளருதுல, அதுக்கு ஒரு லைஃப் இருக்குல்ல, அதே மாதிரி தான் இதுவும். என்ன சிம்பு மாதிரி பேச வச்சுட்டாங்க கடைசியில். பிளான்ஸ் ஆல்சோ அனிமல் லிவிங் பீயிங் தான் சயின்டிஃபிக்கலின்ற மாதிரி கல்லுக்கும் வளருது இந்த கல். வந்து யூடியூப்ல சர்ச் பண்ணிங்கன்னா லைம் ஸ்டோன் ஃபார்மேஷன் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆஸ்திரேலியாலலாம் இந்த மாதிரி நிறைய பெருசாக இருக்குது. அண்ட் இந்தியாவில் இந்த ஒரு இருக்குது. ஸோ நாங்கள் பார்த்துட்டு கொஞ்ச நேரத்தில் வெளியே வந்துட்டோம். இங்கே நிறைய மக்கள் லெமன் ஜூஸ் போட்டு வித்துட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு ஃபேமிலி தான் வந்து எல்லா கடையுமே வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களுமே இங்கே வீடு வச்சு விவசாயம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தோட்டத்தில் உள்ள பழம் தான் சொல்கிறாங்க. ஸோ திருப்பி ரிட்டர்ன் நம்ம வந்துட்டோம். நிறைய பேர் தொப்பி வச்சுருந்தாங்க, சிலர் கொடையை கொண்டு வந்துட்டாங்க. வெயில் தான், ஏன்னா அவ்வளோ வெயில், பிப்ரவரி மாதத்துலேயே வெயில். இங்கே எப்போ மழை பெய்யும்னே சொல்ல முடியாது. ஆனால் மாதத்துக்கு ஒரு மழை வரணுன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ ஷார்ட் ரூட்டு வரும்போது ஒரு ரூட்டில் வந்து போகும்போது இந்த வயலுக்கு நடுவில் வந்து நடந்து போயிட்டு இருந்தோம். ஸோ இந்த ஐலாண்டு, அந்தமான் ஐலாண்டு ஒரு காலத்தில் வந்து ஆதிவாசிகள் தான் நிறைய இருந்தாங்க, ஜர்வா இனம். நாங்கள் வந்து ஜர்வா இனத்தை நாங்கள் ரோட் ட்ரிப்பில் வரும்போது 2 பேரை பார்த்தோம். திருப்பி ரிட்டர்ன் ட்ரிப்பில் போகும்போது கூட பார்க்கலாம் ஒரு சிலர். ஆனால் அவங்கள வந்து நம்ம ஃபோட்டோஸ் எடுக்க முடியாது. நீங்கள் வந்து ஜர்வான் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே வந்து அவங்களோட இமேஜஸ் நீங்கள் பார்க்கலாம். அவங்க வந்து நிறைய பேர் வந்து உடை அணியாமல் இருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்து மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் போடுறாங்க. ஏன் அவங்க வந்து இப்போ இன்னொரு ஒரு ட்ரைப் இருக்கும், சென்டினல்ஸ்ன்னு இருப்பாங்க. ஏன் அவங்கெல்லாம் வந்து இன்னும் மக்களோட பழகலைன்னா வந்து பிரிட்டிஷ் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்கள அடித்து துரத்திருக்காங்க. ஸோ அதனால வந்து நம்ம வெளி ஆட்களை யாருமே விடக்கூடாதுன்றதுக்காக அவங்க நம்மளை அட்டாக் பண்ணுறதே அவங்கள தன்னோட இடத்த பாதுகாக்கிறது தான். இப்போ நம்ம வீடை வந்து யாராவது வந்து உள்ளே வந்து புகுந்தோம்னா வந்து நம்ம திருப்பி பதிலுக்கு டிஃபென்ஸுக்கு பண்ணோம்ல, அது மாதிரி தான் அவங்களும் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. மறுபடியும் நம்ம வந்த போட்டில் ஏறியாச்சு. ஸோ ஸ்பீட் போட்டுக்கு ஒரு ஆளுக்கு வந்து 900 கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் ஃபெரி, நம்ம வந்து ஃபெரி அந்த காரு எல்லாம் ஏற்றிட்டு வந்து ஃபெரி, அதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 20 ருபீஸோ நம்ம சார்ஜ் பண்ணாங்க. ஸோ அந்த மரத்தோட வேர்கள்லாம் பாருங்க, மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் பாருங்க எப்படி இருக்குன்னு. சதுப்பு நில காடுகள்வாங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அலையாத்தி காடுகள்வாங்க. கடல் அலையை வந்து இது ஆத்துன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் ஸ்லோ பண்ணும், அதனால வந்து இந்த மாதிரி பேர் வச்சிருக்காங்க. ஒரு பேர் காரணம். அந்த வெளியே வந்து இருந்து இதுக்குள்ள என்டர் ஆனதும் செமஃபீல் ஆச்சு. அதே மாதிரி இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்ல இருந்து வெளியே போறது, அந்த குறுகளா போயிட்டு அப்புறம் பெரிய ஒரு நீர்நிலைக்குள்ள போகிற அந்த எக்ஸ்பீரியன்ஸும் செமையா இருந்துச்சுங்க. இந்த இடத்தோட அழகு நான் இவ்வளோ நேரம் காமிச்சேன். இந்த அழகு வந்து இந்த வீடியோவில் எவ்வளோ அழகாக தெரிஞ்சுன்னு தெரில, ஆனால் நேரில் பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சுங்க. ஒன் டைமாவது நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் இங்கே வந்தீங்கன்னா.
பாருங்க வந்து மேலே வானமோ கீழே கடலோ. மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் எல்லாமே வந்து பார்க்கும்போது வந்து இயற்கை இவ்வளோ அழகா இருக்குமான்ற மாதிரி இருக்கு. ரொம்ப பிரமிப்பா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு, என்னென்ன மாதிரியோ இருக்குங்க. சொல்ல வார்த்தைகளே இல்லை. நம்மளுக்கு லைஃப் ஜாக்கெட்லாம் கொடுத்தாங்க போகும்போது, திருப்பி வரும்போது கொஞ்சம் கலட்டு வச்சுக்க சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க வரும். இதில் பாருங்கள், இந்த பஸ்ஸு கார்லாம் வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு நாளுக்கு வந்து ஒரு 2-3 தடவை தான் வருது. ஒரு டைமிங்ஸ்லாம் ஒன்று 6:30, 10:30, அப்புறம் 12:30, அப்புறம் கடைசி வந்து 3 o'clock நம்ம இருக்குது. நீங்கள் காலையிலே போனீங்கன்னா வந்து சேம் டே நீங்கள் பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு சேம் டேவே ரிட்டர்ன் ஆகலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம அந்தமான்ல நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அதையும் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம், அதான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் யாரும் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். See you in another video. Tata. Bye bye.